கடலை மாவு, கோதுமை மாவு, ஈனோ, எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு. வணக்கம். நான் இன்னைக்கு பேசனோட ரொட்டி பண்ண போறேன். அதுனா கடலை மாவோட சப்பாத்தி பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு எவ்வளவு வேணுமோ அது தக்கபடி எடுத்துக்கலாம். எவ்வளவு கடலை மாவு எடுத்துக்கிறோமோ அது தக்கபடி நான் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். நான் 3/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதை உப்பு போடுறேன், தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்ப பிசைஞ்சுக்கிறேன். நான் தண்ணி விட்டு தான் பிசைறேன். மாவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்ப இது 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், ரொட்டி பண்ணணும் காமிச்சு. 10 நிமிஷம் ஆயிடுத்தோம். நான் இப்ப அது கடலை மாவு ரொட்டி பண்ண போறேன். இதுக்கு நான் ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஈனோ போட்டுக்கிறேன். இப்ப அடுப்புல கல் வச்சிருக்கேன். கல் காயட்டும். அதுக்கப்புறம் எப்படி விடணும்னு காமிக்கிறேன். அடுப்புல கல் காஞ்சாச்சு. இப்ப மாவு விட போறேன்னா அது கொஞ்சம் வேகட்டும். இப்ப ரொட்டி நான் திருப்ப போறேன். இதுக்கு சுத்தி வர எண்ணெய் விடணும். அது கொஞ்சம் ஆகட்டும். பேசனோட ரொட்டி இப்ப கல்லுல இருந்து எடுக்க போறேன். எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் பிளேட்ல வச்சுட்டு காமிக்கிறேன். சூடான சுவையான பேசன், அதாவது கடலை மாவு ரொட்டி தயாராயிட்டோம். இதை பிளேட்ல வச்சிருக்கேன். ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு ஈஸியா பிரேக்ஃபாஸ்ட் 10 நிமிஷத்துல பண்ணி கொடுத்துக்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.